Hi friends, வணக்கம். Welcome to KALVIPETTAGAM. நான் உங்க சத்யா. இந்த வீடியோல நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் மின் ஆளுகை, தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ். இந்த டாபிக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்து நம்ம குரூப் 2, குரூப் 2A நியூ சிலபஸ் படி யூனிட் 9ல வந்து கொடுத்திருக்காங்க. டாபிக் 7ல வந்து தமிழகத்தின் மின் ஆளுகைன்னு கொடுத்திருக்காங்க. இந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலும் பாருங்க. இந்த டாபிக் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம கல்வி பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டே டு டே நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம டாபிக் பார்க்கலாம். டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு மின் ஆளுகைனா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பம் இருக்கும். மின் ஆளுகைனா ஒன்றும் இல்லை, ஃபுல்லாவே கம்ப்யூட்டரைஸ்டு ஆகிறதுக்கு தான் மின் ஆளுகைன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் வந்து கையாளவே எழுதி ஒவ்வொன்றையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அது மாதிரி இல்லாமல் இப்போ வந்து ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரைஸ்டாக ஆக்கிட்டோம் அப்படின்னா மக்களுக்கும் வந்து சேவைகள் வந்து சீக்கிரமா சென்றடையும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் டைம் சேவிங் ஆகும், சீக்கிரமாவும் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அந்த அடிப்படையில தான் மின் ஆளுகை அப்படிங்கறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மின் ஆளுகை பத்தி தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். இதை அடிப்படையா வச்சு நிறைய இணையதளங்கள், கவர்மெண்டோட இணையதளங்கள் நிறைய வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொபைல் செயலிகள் வந்து நிறைய வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க நம்ம டாபிக் பார்க்கலாம். மின் ஆளுகைனா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் பார்த்துப்போம். மின் ஆளுகை என்பது பொதுமக்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் சேவைகளை வந்து வழங்குறது தான் மின் ஆளுகை. இந்த மின் ஆளுகைக்குன்னு ஒரு தனியான ஒரு முகமை இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பானது தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழே வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பா இந்த மின் ஆளுமை முகமை வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த மின் ஆளுமை முகமை வந்து 2018 ஜனவரி 2ஆம் தேதி வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மின் ஆளுமை கொள்கையை வந்து வெளியிட்டாங்க. அந்த மின் ஆளுமை கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 ஆண்டுக்குள்ளக்க அரசோட அனைத்து சேவைகளும் வந்து இணையம் வாயிலாக வழங்கல், பொது சேவை மையங்கள் மற்றும் கைபேசி செயலிகள், அதாவது மொபைல் ஆப்ஸ், இது மூலமா தமிழ்நாட்டோட அடித்தட்டு மக்கள் வரலும் வந்து அரசோட அனைத்து சேவைகளும் வந்து எளிதாக கிடைக்கணும், நேர செலவில்லாம குறைவான செலவுல கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மின் ஆளுமையோட முக்கியமான நோக்கமா இருக்கு. இந்த மின் ஆளுமை கொள்கை வந்து மின் ஆளுமையில மீத்தரவுக்கான, அதாவது அதிகப்படியான டேட்டாக்களை வந்து சேவ் பண்றதுக்கும், அதாவது அதை வந்து பதியறதுக்கும், திறந்த நிலை மென்பொருள் பயன்பாடு, அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சொல்ல ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பயன்பாடு, தமிழ் கணினி பயன்பாடு, தரநிலைகள், கணினி மென்பொருள் தரவு ஆகியவற்றுக்கு இடையிலான கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கும், தரநிலைகள், பெயர்வு தர, போர்ட்டபிலிட்டி, ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஈஸியாக எடுத்துட்டு போற மாதிரியான போர்ட்டபிலிட்டியும் அது மாதிரி இயங்குற தன்மை ஆகியவற்றை உறுதி செய்யறதுக்கு இந்த மின் ஆளுமை கொள்கை வந்து முக்கியமா பயன்படுது. இந்த மின் ஆளுமை தயார்நிலை குறியீட்டுல வந்து தேசிய அளவுல தலை சிறந்த மாநிலத்துல ஒன்னாக நம்ம தமிழ்நாடு வந்து திகழ்ந்துட்டு இருக்கு. இந்த மின் ஆளுமையோட இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசு துறைகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு அரசோட சேவைகளை வந்து தங்கு தடையின்றி வந்து மின்னணு முறையில வழங்க ஏற்பாடு செய்யறதுதான் இந்த மின் ஆளுமை கொள்கையோட நோக்கமாகவும் இருக்கு. இந்த மின் ஆளுகை கொள்கை வந்து பயன்படுத்துறதுனால உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கலாம், கணினி பழுதுகளுக்கான செலவினம் வந்து குறையும். அது மட்டும் இல்லாம அரசு துறைகள் வந்து தங்களோட சேவைகளை வந்து மக்களுக்கு வந்து எளிதாக வழங்கலாம். இதுதான் வந்து இந்த மின் ஆளுமை கொள்கையோட முக்கியமான நோக்கங்களா இருக்கு. இந்த மின் ஆளுமை கொள்கை வந்து அரசு துறை, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு தனித்தனியா ஒரு அமௌண்ட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பிரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிதியிலிருந்து 0.5% வந்து மின் ஆளுமை திட்டங்களுக்காகவே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த 0.5% வந்து படிப்படியாக 5 ஆண்டுகள்ல வந்து 3% உயர்த்தத்திற்கும் இந்த மின் ஆளுகை கொள்கை வந்து வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்திற்கு வந்து முதன்மை ஆலோசகராக IL மற்றும் FS, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிசனிங் அண்ட் பைனான்சியல் சர்வீஸ், அந்த நிறுவனம் தான் வந்து செயல்பட்டு இருக்க முதன்மை ஆலோசகராக. இந்த சேவைகள் வந்து பொது சேவை மையங்கள் வழியாக தான் மக்களுக்கு வந்து சென்றடைஞ்சிட்டு இருக்கு.
இந்த பொது சேவை மையங்களை அமைக்கிற பணியை வந்து 3i இன்ஃபோடெக் ஆன்சரி நிறுவனங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட்லயும் வந்து இ சேவை மையங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைவேட்டாவும் இ சேவை மையங்கள் பொது சேவை மையங்கள் வந்து நிறைய வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த பொது சேவை மையங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் டு சிட்டிசன், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சேவைகள் வந்து பொதுமக்களை வந்து சென்றடையணும். கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட்ல இருந்து அவங்க கீழே வேலை பார்க்குற அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து அவங்களோட அந்த சேவைகள் வந்து சென்றடையணும். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட்ல இருந்து அடுத்த கவர்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம சேவைகள் வந்து சென்றடையணும். கவர்மெண்ட் டு பிசினஸ், பிசினஸ் பண்றாங்களே அவங்களுக்கும் அந்த சேவைகள் வந்து சென்றடையணும். இதுதான் வந்து இந்த பொது சேவை மையங்களோட முக்கியமான நோக்கமா இருக்கு. இந்த மின் ஆளுமை கொள்கையின் கீழே வந்து ஒரு திட்டம் வந்து வகுத்தாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்னணு மாவட்ட திட்டம், இ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கும் இல்லையா, அந்த அலுவலகத்துல இருக்கிற அந்த வேலைகள் எல்லாமே மின்னியல் படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதன் மூலம் பாத்தீங்கன்னா 75% மேலான சேவைகளை வந்து மாவட்டத்தோட அடிமட்ட மக்கள் வரலும் சென்றடையணும் அப்படிங்கிறது தான் இந்த மின்னணு மாவட்ட திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த முன்னோடி மின்னணு மாவட்ட திட்டம் வந்து எந்தெந்த ஊர்ல செயல்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருவாரூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், கோவை, இந்த 5 மாவட்டங்கள் தான் முதல் தேர்ந்தெடுத்து அதுல வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து நம்ம மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறை வந்து 12.58 கோடியில வந்து திட்டம் வந்து தீட்டி செயல்படுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து செயல்படுறதுக்கு விப்ரோ நிறுவனம் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கு. எதன் மூலமா உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தா, NICSI சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் சர்வீஸ் இன்கார்பரேட்டட். இவங்க மூலியமா தான் விப்ரோ நிறுவனம் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கு. எதுக்குன்னா மின்னணு மாவட்ட திட்டத்துக்காக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மின்னணு மாவட்ட திட்டத்தின் மூலமாக 9 துறைகளை சேர்ந்த 62 சேவைகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அந்த சேவைகளை வந்து மின்னணு மூலமாக வந்து பொதுமக்களுக்கு வந்து சென்றடைய வகையில வந்து வழிவகை வந்து செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக மாநில திட்டக்குழு மற்றும் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் ஆகிய வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த திட்டம் வந்து கரெக்டா செயல்படுதா, மக்களுக்கு வந்து சேவைகள் வந்து சென்றடையுதா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காகவும் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்ப பொது சேவை மையங்கள் சொன்னா இல்லையா, அப்ப பொது சேவை மையங்கள் வந்து கவர்மெண்ட்டும் வந்து இ சேவை மையம் நடத்திட்டு இருக்காங்க, பிரைவேட்டாவும் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. இந்த பொது சேவை மையங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசோட சேவைகளை வந்து குறைந்த செலவுல வந்து மக்களை வந்து சென்றடையணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 54,440 மையங்கள் வந்து அமைக்கிறதுக்காக முடிவு செஞ்சு அமைச்சிட்டு இருக்காங்க இப்போ வரணும். இது எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து பப்ளிக் சர்வீஸ், கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து மக்களுக்கு கிடைக்குமோ அந்த பப்ளிக் சர்வீஸ், பிசினஸ் டு பிசினஸ் சர்வீஸ், பிசினஸ்ல இருந்து இன்னொரு பிசினஸ் பண்றதுக்கான சர்வீஸ், பிசினஸ் டு பப்ளிக் சர்வீஸ், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த சர்வீஸ். எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளாண்மை, நம்ம பேங்க் செக்டார்ஸ், எஜுகேஷன் செக்டார்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்டார்ஸ், மெடிக்கல், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு, பயணச்சீட்டு முன்பதிவு, அதாவது நம்ம ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட்லாம் புக் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான முன்பதிவுகளுக்கும் வந்து இந்த பொது சேவை மையங்கள் வந்து பயன்பட்டு இருக்கு. இந்த பொது சேவை மையங்கள் வந்து எதன் மூலியமா செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்கள், புதுவாழ்வு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கிராமப்புற வறுமை ஒழிப்பு சங்கங்கள், அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மற்றும் கிராமப்புற தொழில் முனைவோர் மற்றும் வேளாண்மை அபிவிருத்திக்கான சர்வதேச நிதி நிறுவனம், இவங்க மூலியமா தான் இந்த இ சேவை மையங்கள் வந்து இப்போது வந்து நடத்தப்பட்டு இருக்கு. இந்த இ சேவை மையங்கள் மூலமா தான் நமக்கு வந்து நிறைய சேவைகள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அது என்னென்ன சேவைகள்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். நகர்ப்புற அரசு இ சேவை மையங்களை அமைப்பதற்கான முதல் நிலை மாதிரி செயல் திட்டம், இ சேவைக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சென்டர் ஆரம்பிச்சாங்க. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014 பிப்ரவரி 24 அன்னைக்கு அப்போதைய தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் சென்னையில தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு முதல் இ சேவை மையம். அதாவது மாதிரி முதல்நிலை மாதிரி செயல் திட்டம் வந்து எப்ப எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில தான் தொடங்கப்பட்டுச்சு. எந்த ஆண்டுனா 2014 பிப்ரவரி 24 அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களால் வந்து இந்த முதல் நிலை மாதிரி செயல் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. இது கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னாலே 9 துறைகள் சார்ந்த சேவைகளை வந்து மத்திய அரசாங்கம் வந்து நமக்கு அங்கீகரிச்சிருக்காங்க. அது மூலமா 62 சேவைகள் வந்து வழங்கிட்டு இருக்காங்கன்னு நான் ப்ரீவியஸா சொன்னேன் இல்லையா. அது இந்த 9 துறைகள் என்னென்ன துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சேவைகளை வந்து கணினிமயமாக்குதல். அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல என்னென்ன சேவைகள்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்பு இறப்பு சான்றிதழ், சொத்து மதிப்பு சான்றிதழ், பட்டதாரிகள் இல்லா குடும்ப சான்றிதழ், ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகங்களில் சேர்வதற்கான சான்றிதழ், வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை பெறுவதற்கான ஆதரவற்றோர் விதவை சான்றிதழ், ஆதரவற்ற பெண் சான்றிதழ், இந்த மாதிரியான
சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வழங்குவாங்க. இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து ஃபுல்லாவே கணினிமயமா ஆக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து மக்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லையா. அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை வந்து அங்க வழங்குற சேவைகளை வந்து கணினிமயமாக்குது. அடுத்தது நகராட்சி நிர்வாகத்துறையின் சேவைகளை வந்து கணினிமயமாக்குது. நகராட்சி நிர்வாகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்து வரி, சொத்து நிர்வாகம், பொருள் சேமிப்பு கிடங்கு நிர்வாகம், நிலம் மற்றும் எஸ்டேட் நிர்வாகம் முதலியவற்றை வந்து கணினிமயமாக்குறதுக்கு வந்து நகராட்சி நிர்வாகத்துறையை வந்து அவங்களோட சேவைகளை வந்து கணினிமயமாக்கணும் அப்படின்னு சொல்லி நகராட்சியிலையும் வந்து கணினிமயமா மாத்திருக்காங்க. ஒரு தடவை எல்லாமே தெரியல அப்படின்னா ஒரு தடவை நகராட்சி ஆபீஸ் போய் பாருங்க. அடுத்தது வட்டார அலுவலகங்களின் சேவைகளை கணினிமயமாதல். வட்டார சேவைகள் தான் அதே மாதிரி இப்ப நகராட்சிக்கு எப்படியோ அதே மாதிரி தான் வட்டார அலுவலகங்கள சேவைகளை வந்து கணினிமயமாக்குது. அடுத்தது நகர பஞ்சாயத்துகள்ல வந்து கணினிமயமாக்குதல். அதாவது நகர பஞ்சாயத்துகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து வரி, குடித்தண்ணீர் வரி, தொழில் வரி, நிலுவை வரி ஆகியன வந்து பெறத்துக்கும் பதிவு செய்யறதுக்கும் வந்து நகர பஞ்சாயத்துகள் வந்து கணினி வழி சேவைகள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிறப்பு இறப்பு சான்றிதழுக்கான விண்ணப்பத்தை வந்து வாங்குறதுக்கு, சமுதாய கூடங்கள் வந்து முன்பதிவு செய்யறதுக்கு, தொழில் உரிமம் அதாவது ட்ரேட் லைசன்ஸ் சொல்லுவாங்க அந்த விண்ணப்பத்தை வந்து வாங்குறதுக்கு, குடித்தண்ணீர் இணைப்பு மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் ஆகியவற்றுக்கான விண்ணப்பத்தை பெறுவதற்கும் வந்து நகர பஞ்சாயத்துல வந்து சேவை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த சேவைகள் எல்லாமே இப்ப வந்து கணினிமயமா மாற்றப்பட்டிருக்கு. அடுத்தது நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைகள் கணினிமயமாதல். நுகர்பொருள் வாணிப கழகம்னா தெரியும் நமக்கு, நம்ம கிரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா என்னென்ன சேவைகள் வந்து மக்கள் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புது குடும்ப அட்டைகள் பயன்பாடு, அட்டை இல்லா சான்றிதழுக்கான பயன்பாடு, கேஸ் நிலை மாற்றத்திற்கான பயன்பாடு, இது எல்லாமே வந்து நம்ம இந்த நுகர்பொருள் வாணிப கழகத்தை வந்து கணினிமயமாக்குனது மூலமா நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தது போக்குவரத்து துறை கணினிமயமாதல். இந்த போக்குவரத்து துறை கணினிமயமாக ஆக்குறது மூலமா என்னென்ன சேவைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகன உரிமையாளர் விவரங்களை வந்து நம்ம பார்க்கலாம், வாகன ஓட்டுநர் உரிமை விவரங்களை வந்து இதுல பார்க்கலாம், நடத்துனர் உரிமை விவரங்களையும் நம்ம பார்க்கலாம், களவு மற்றும் திருடப்பட்ட வாகன விவரங்களையும் வந்து அதில் பார்க்கலாம், இசைவு சீட்டு வைத்திருப்போர் விவரங்களையும் வந்து இதுல வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இந்த போக்குவரத்து துறை வந்து கணினிமயமாக்கப்பட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ஓட்டுநர் உரிமம் வந்து இதுல நம்ம வாங்கலாம், ஓட்டுநர் உரிமத்தை வந்து புதுப்பிக்க ரெனியூவல் பண்ணிக்கலாம், ஓட்டுநர் உரிமத்தில் வந்து கூடுதல் அத்தாட்சி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், அதாவது அட்டாச் பண்ணிக்கலாம், ஓட்டுநர் உரிமத்தில் வந்து முகவரி மாற்றம் வந்து செய்யலாம், ஓட்டுநர் உரிமத்தில் பெயர் மாற்றம் செய்யலாம், புதிய பழக்குனர் உரிமம் வந்து இதுல வாங்கலாம், நமக்கு வேற என்னென்ன குறைகள் ஃபீட்பேக் இருக்கு அப்படிங்கறத வந்து இதுல வந்து நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான எல்லா சேவைகளும் வந்து போக்குவரத்து துறையில வந்து கணினிமயமாக்கப்பட்டதெல்லாம் இப்ப வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறை சேவைகளை வந்து கணினிமயம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்கல்ல, அதன் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு மேல வந்து கல்வியை தொடர வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை வந்து இதுல இந்த கணினிமயமாதல் மூலமா நம்ம வந்து வாங்கிக்கலாம். பட்டதாரிகளுக்கான கல்வி உதவித்தொகை, பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இதெல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது மூலம் இது மூலமா நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வீட்டுல இருந்துட்டே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத வந்து டைரக்டா நம்மளே வந்து இதுல வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஏற்கனவே நம்ம வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சு வச்சிருப்போம், அதுல வந்து டிகிரி வரலும் சில பேர் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருப்பாங்க, ஆனா அதை வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அதை வந்து வீட்டுல இருந்தே நம்ம வந்து அதுல வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், நம்மளோட இதுல வந்து அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான சேவைகள் வந்து இந்த தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை சேவைகள்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை சேவைகளை வந்து கணினிமயமாக்குதல் மூலமாக அதை ஏற்கனவே சொன்ன இதுவும் வந்து அதோட சேர்ந்ததுதான். இந்த ரொம்ப 10க்கு மேல படிக்காதவங்களுக்கான அந்த உதவித்தொகை, காலேஜ் வரலும் படிச்சவங்களுக்கு, தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை, பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான உதவித்தொகை, இதெல்லாமே வந்து இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அண்ட் சிறுபான்மை நலத்துறையில வந்து சேவைகளை வந்து கணினிமயமாக்குவதன் மூலமா இப்போது வந்து இந்த சேவைகள் வந்து வழங்கப்பட்டு இருக்கு. அதாவது 9வது துறையில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சேவை கணினிமயமாதல். இதன் மூலமாக என்னன்னு பாத்தீங்கன்னா SC ST SC இந்த மாணவர்களுக்கான இளங்கலை பட்டப்படிப்பு வரை கல்வி உதவி கிடைக்கிறதுக்கு வந்து இந்த வெப்சைட் மூலமா அவங்க வந்து இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட் மூலமா அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேற்படிப்புக்கான சிறப்பு கல்வி உதவி தொகையும் வந்து இந்த வெப்சைட் மூலமா அவங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மத்திய அரசால் ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவி தொகையும் இந்த வெப்சைட் மூலமா அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான சேவைகள் வந்து இந்த வெப்சைட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சேவைகள் வந்து கணினிமயமாதல் மூலியமாக மக்களுக்கு வந்து இந்த சேவைகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அவங்களோட வெப்சைட் இது. இந்த வெப்சைட்ல இந்த சிட்டிசன் லாகின் இருக்கு பாத்தீங்களா, சிட்டிசன் லாகின், இதுல லாகின் பண்ணி உங்களோட
டீடைல்ஸ் கொடுத்து நீங்க என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா இதுல என்னென்ன சேவைகள் வந்து நம்மளே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், விடோ சர்டிஃபிகேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இ-சேவை மையம் மூலமாகவே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதர் பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்டிஃபிகேட், அன்மேரிட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து நம்ம இ-சேவை மையங்கள் மூலியமாகவே நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், ட்ரேட் லைசன்ஸ், கம்பெனி டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், நான் டேக்ஸ், ப்ரொஃபஷனல், இது மாதிரி நிறைய டேக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சேவை வரிகள் இது எல்லாமே வந்துடும். இதுவுமே வந்து நம்ம இ-சேவை மையங்கள் மூலியமாகவே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. இந்த சேவைகள் எல்லாமே வந்து இ-சேவை மையம் மூலமாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சேவைகள் எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம வந்து போய் அங்க இங்கன்னு அலைய வேண்டியதுல டைரக்டா இ-சேவை மையம் போனாலே போதும், நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் சார்ந்த வெப்சைட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் அது மட்டும் இல்லாம மொபைல் ஆப்ஸ் இருக்கு. அந்த மொபைல் ஆப்ஸ் வந்து முக்கியமான ஆப்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஸ் பத்தியும் அந்த வெப்சைட்ஸ் பத்தியும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா அது நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு ஒரே வீடியோவா போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்காது. அதனால நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கல்வி பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்காங்க. அதையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முயற்சி என்றும் பலன் தரும். முயற்சி செய், தோற்றால் பயிற்சி செய். தேங்க்யூ.